Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அது வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எந்தவித மசாலா அரைச்சு ஊத்தாம ரொம்ப சிம்பிளா ஆனா சுவையா செய்ய போறோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் அந்த சின்ன ஆளாக்குல 5 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறமா நான் கடையில் வாங்கின ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த காளானை நல்லா 2ஆக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வெங்காய பச்சடிக்கு, அப்புறம் 2 தக்காளி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருங்க. இதில் 5 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 அன்னாசி பூ, 3 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை கூட 3 பச்சை மிளகாய் கீறி வச்சது சேர்த்துருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் செய்யுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நீங்கள் 1 கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சது, அது கூடவே 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இப்போ 1 கைப்பிடி புதினா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நீங்கள் காளான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துருங்க. காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லே அது நல்லா வேகட்டும். இதில் தண்ணி நல்லா விடும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, இதிலே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ஸோ 8 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கழுவி வச்சு இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கைப்பிடி புதினா நம்ம வாசனைக்காக இதில் சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கும் போது நீங்கள் ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. 2 விசிலுக்கு விட்டதுக்கு அப்புறமா விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.